வணக்கம் அன்பு நேர்களே. மீண்டும் சிறுகதை உலகம் நிகழ்ச்சியினுடைய உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும் ஆனந்தமும். இன்றும் கூட ரொம்ப அற்புதமான ஒரு அறிவியல் புனைவு கதை தான் பார்க்க போகிறோம். அறிவியல் புனைவு கதை என்றாலே அதில் மிகவும் ஆர்வம் அதிகமாக இருக்கும். மிகவும் வித்தியாசமான கதைகளையும் நாம் எதிர்பார்க்கலாம். அந்த வகையில் கதையாசிரியர் நஞ்சப்பன் ஈரோட்டில் இருந்து தற்போது அமெரிக்க வாழ் இந்தியராக இருக்கார். அவருடைய அற்புதமான அறிவியல் புனைவு கதை தான் பார்க்க இருக்கிறோம். 100 நகல் மூளைகள் என்கின்ற தலைப்பில் அவருடைய கதை அமைந்து இருக்கிறது. வாருங்கள் கதைக்குள் செல்லலாமா? இன்றைய வாழ்க்கையின் சோகம் என்னவென்றால், சமுதாயம் ஞானத்தை சேகரிக்கும் வேகத்தை விட அறிவியல் அறிவை வேகமாக சேகரிக்கிறது. ஐசக் அசிமோவ் மறைந்த அறிவியல் புனைவு எழுத்தாளர். அவருடைய அற்புதமான அந்த சிந்தனையை தூண்டும் வரிகளோடு இந்த கதையை எழுதியிருக்கிறார். வாருங்கள் கதைக்குள் செல்லலாம். ஆனந்த் என் கையை அழுத்தமாக குலுக்கிவிட்டு அலுவலகத்தின் நடுவில் இருந்த பழுப்பு நிற தோல் நாற்காலியில் அமர்ந்தான். 21 வயது, பொறியியல் பட்டம், சாதிக்க துடிக்கும் வேகம், இன்றைய காலகட்டத்தின் பிரதிநிதி. உங்கள் நிறுவனம் என்ன செய்கிறது என்று விளக்கமாக சொல்லுங்கள் என்றான். நான் என நாற்காலியை சற்று முன்னோக்கி நகர்த்தினேன். இந்த விளக்கத்தை ஆனந்த் போன்ற நூற்றுக்கணக்கான இளைஞர்களுக்கு கொடுத்திருக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் அது புதிதாகவே தோன்றும். ஆனந்த் மனிதன் எப்போதும் தன் வாழ்க்கையின் சரியான பாதையை தேடிக்கொண்டே இருக்கிறான். ஆனால் அதை கண்டுபிடிக்கும் முன்பே அவன் வாழ்நாள் முடிந்து விடுகிறது. நாங்கள் இந்த பிரச்சனைக்கு அறிவியல் பூர்வமாக தீர்வு கண்டுபிடித்திருக்கிறோம் என்றேன். எப்படி என்று கேட்டான் ஆனந்த். நரம்பியல், உளவியல், கணினி அறிவியல், இந்த 3 துறைகளையும் ஒருங்கிணைத்து நாங்கள் உருவாக்கிய நியூரோ மேப்பிங் தொழில்நுட்பம் மூலம். ஆனந்த் கண்களில் ஆர்வம் தெரிந்தது. விஞ்ஞானம் என்றால் எல்லா இளைஞர்களுக்கும் ஒரு ஈர்ப்பு. நான் மேற்கொண்டு தொடர்ந்தேன். முதலில் உங்கள் மூளையின் முழுமையான டிஜிட்டல் பிரதியை உருவாக்குவோம். உங்களின் நியூரான் இணைப்புகள், சிந்தனை முறைகள், உணர்ச்சிபூர்வ எதிர்வினைவுகள் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய முழுமையான டிஜிட்டல் பிரதி. நாங்கள் இதை நகல் மூளை என்று அழைக்கிறோம் என்று சொன்னேன். இது எப்படி சாத்தியம் என்று கேட்டான் ஆனந்த். குவாண்டம் கம்ப்யூட்டிங் மற்றும் நரம்பியல் வலைப்பின்னல் தொழில்நுட்பத்தின் கலவை 20 வருடங்களாக ஆராய்ச்சி செய்து உருவாக்கியது என்று சொன்னேன். என்னுடைய மூளைக்கும் இந்த நகல் மூளைக்கும் எந்த வேறுபாடும் கிடையாதா? உங்கள் மூளை உங்கள் உடலில் இயங்குகிறது. உங்கள் நகல் மூளை ஒரு மென்பொருளில் இயங்குகிறது. அதை தவிர வேறு எந்த வித்தியாசமும் இல்லை. உங்கள் மூளையை சிந்திக்க வைக்கும் ஒரு சில தூண்டுதல்கள் உங்கள் நகல் மூளையையும் அதே வகையில் சிந்திக்க வைக்கும். ஒரு சில தூண்டுதல்களினால் உங்கள் மூளை சில இன்பத் துன்பங்களை அனுபவிக்கிறது. அதே தூண்டுதல்களை கொடுத்தால் உங்கள் நகல் மூளையும் அதே இன்பத் துன்பங்களை அனுபவிக்கும் என்றேன். சரி, இந்த நகல் மூளையை வைத்து என்ன செய்வீர்கள் என்று கேட்டான் ஆனந்த். முதலில் உங்கள் நகல் மூளையின் 100 பிரதிகளை உருவாக்குவோம். பிறகு அந்த 100 நகல் மூளைகளையும் நாங்கள் இயக்கி வரும் மெட்டாவெர்ஸ் என்னும் செயற்கை உலகில் வாழ விடுவோம். உங்கள் நகல் மூளையைப் போலவே பல கோடி நகல் மூளைகள் வாழும் மாபெரும் டிஜிட்டல் உலகம் அது. 100 எதற்கு என்று கேட்டான் ஆனந்த். நல்ல கேள்வி. எங்கள் செயற்கை உலகில் உங்கள் நகல் மூளை ஒவ்வொன்றும் வெவ்வேறு தொழிலில் ஈடுபடும். அதாவது பொறியாளர், மருத்துவர், கலைஞர், தொழிலதிபர், விஞ்ஞானி, எழுத்தாளர், இப்படி 100 வெவ்வேறு வாழ்க்கைகளை உங்கள் நகல் மூளைகள் வாழும். 1 வருடம் கழித்து உங்களுடைய எந்த நகல் மூளை அதிக மகிழ்ச்சியுடனும் அதிக வெற்றியுடனும் இருக்கிறதோ அதன் பாதை தான் உங்களுடைய பாதை. இரத்தமும் சதையுமான ஆனந்த் என்னும் நீங்கள் அந்த பாதையில் சென்றால் நீங்களும் அதே மகிழ்ச்சியையும் அதே வெற்றியையும் நிஜ உலகில் அடைவீர்கள் என்றேன். ஆனந்தின் முகத்தில் மலர்ச்சி, கண்களில் ஆச்சரியம். நிஜ உலகில் நான் இந்த சோதனையை செய்ய வேண்டுமென்றால் அதற்கு 100 வருடங்கள் பிடிக்கும். ஆனால் உங்கள் செயற்கை உலகில் இதற்கு தேவை 1 வருடமே. பிரில்லியன்ட் என்றான். நான் எதுவும் சொல்லாமல் புன்னகைத்தேன். ஆனந்த் போன்ற புத்திசாலி இளைஞர்கள் தாங்களாகவே அதை யூகித்து விடுவார்கள் என்று எனக்கு தெரியும். திடீரென்று ஆனந்த், இதெல்லாம் கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது, ஆனால் நடைமுறையில் என்றான். கடந்த 10 வருடங்களாக நாங்கள் இதை நடைமுறையில் செயல்படுத்தி வருகிறோம். வெற்றி விகிதம் 97% என்றேன் நான் பெருமையுடன். ஆனந்த் சில நொடிகள் எதுவும் பேசாமல் என் மேஜையில் இருந்த ஒரு புத்தகத்தை பார்த்து கொண்டிருந்தான். பின் நிமிர்ந்து என் கண்களை சந்தித்தான். சரி, இதற்கு கட்டணம் எவ்வளவு வசூலிக்கிறீர்கள்? நான் உள்ளூர குதூகலித்தேன். இந்த கேள்வியை கேட்ட எந்த இளைஞனும் பின்வாங்கியது இல்லை. கிட்டத்தட்ட விற்பனை முடிந்தது போலதான். நான் குரலை கனைத்து கொண்டு, நீங்கள் முன்கூட்டி பணமும் எதுவும் தர வேண்டியதில்லை. உங்கள் எதிர்கால வருமானத்தில் 10% தந்தால் போதும் என்றேன். ஆனந்த் முகம் சுருங்கியது. 10%? அது மிக அதிகம். யோசித்து பாருங்கள். தவறான தொழிலில் வாழ்நாள் முழுவதும் போராடுவதா அல்லது சரியான பாதையில் வெற்றிகரமாக வாழ்வதா? 10% கழித்தாலும் நீங்கள் சம்பாதிக்கும் தொகை பல மடங்கு அதிகமாக இருக்கும் என்றேன்.
அரை மணி நேரம் கழித்து ஆனந்த் கையெழுத்திட்ட ஒப்பந்தம் என் மேசையில் இருந்தது. 13 மாதங்கள் கழித்து டாக்டர் ராம்ஜி என் அலுவலகத்திற்கு வந்தார். எங்கள் நிறுவனத்தின் தலைவர். முகத்தில் பெரிய புன்னகை. ஆனந்தின் நகல் மூளை ரிப்போர்ட்டை பார்த்தேன். அசாதாரணமான திறமை. அவன் ஒரு பெரும் விஞ்ஞானியாக உருவாகப் போகிறான். அவன் கண்டுபிடிக்கப் போகும் தொழில்நுட்பங்கள் இந்த உலகையே மாற்றிவிடும். நமக்கு பல கோடி வருமானம் வரும். நான் புன்னகைத்தேன். மிக நல்ல செய்தி. அந்த ரிப்போர்ட்டில் கவலை தரக்கூடிய விஷயம் வேறு ஏதேனும் இருந்ததா என்றேன். இருந்தது. ஆனால் அது நமக்கு தெரிந்ததுதான். ஆனந்தை போன்ற ஏதாவது கண்டுபிடிக்க வேண்டும் என்ற தாகம் கொண்ட விஞ்ஞானிகளின் பொதுவான பிரச்சனை. அவர்களுக்கு பெரும் கண்டுபிடிப்பை நோக்கி உழைப்பதுதான் இன்பம். அப்படி வேலை செய்யாத நேரங்களில் அவர்கள் உளச்சோர்வுக்கு ஆளாவார்கள். ஆனந்தின் விஞ்ஞானி நகல் மூளையின் 1 வருட வாழ்க்கையிலும் இந்த பிரச்சனை இருந்தது. சரி, அதற்கு தீர்வு ஆனந்த் உடனடியாக ஒரு தீவிர கண்டுபிடிப்பு வேலையில் ஈடுபடுவதுதான். ஆம், அந்த வேலையும் ரெடி. நான் ஏற்கனவே ரோபோக்களை வடிவமைப்பு செய்யும் ஒரு பெரிய நிறுவனத்திடம் பேசிவிட்டேன். அவர்கள் ஆனந்தை சந்திப்பதில் ஆர்வத்துடன் இருக்கிறார்கள். நீ உடனே ஆனந்தை கூப்பிட்டு பேசிவிடு. டாக்டர் ராம்ஜி கிளம்பியதும் நான் உடனே ஆனந்தின் ஃபோன் நம்பரை அழைத்தேன். 15 முறை ஒலித்தது. பதில் இல்லை. கடைசியில் ஒரு வயதான பெண் குரல். ஹலோ, நான் நியூரோமேப் நிறுவனத்திலிருந்து அழைக்கிறேன். ஆனந்திடம் பேச வேண்டும். நீண்ட மௌனம். ஆனந்த், அவன் இப்போது எங்களுடன் இல்லை. கடந்த மாதம் அவன் தன் உயிரை மாய்த்து கொண்டான். ஃபோன் என் கையில் இருந்து நழுவியது. என்ன நேர்களே, இந்த அற்புதமான அறிவியல் புனைவு கதை உங்களுக்கும் பிடித்திருந்ததா? ஆம், எப்பொழுதுமே இயற்கை இயற்கை தான், செயற்கை செயற்கை தான். ரொம்ப அற்புதமாக விளக்கியது இந்த கதை அல்லவா? கதையாசிரியர் நஞ்சப்பன், ஈரோடு ஆசிரியர் அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளலாம். இந்த கதை பற்றி தங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். அது மீண்டும் அற்புதமான ஒரு சிறுகதையினுடைய சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பரை பல சகோதரி இளைவேணி கிருஷ்ணா. வணக்கம் அன்பு நேய சொந்தங்களே. நன்றி நேர்களே.